வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்க வேண்டிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பெயர்ச்சி பலன்கள். இந்த சுக்கிர பெயர்ச்சி 2024 ஆகக்கூடிய ஒரு தருணத்தில் மேன ராசியில் பிறந்தவங்களுக்கு வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், வாழ்க்கை எப்படி இருக்கும், சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா? பொதுவாக மேன ராசியில் பிறந்தவங்களுக்கு, அதாவது எனக்கு தெரிஞ்சு இது ஒரு சாதகமான நேரம் தான். ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான், மேன ராசிக்கு அதிபதி குரு பகவான். உங்கள் ராசிக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா இப்போ 3வது வீட்டில், அதாவது ரிஷப ராசியில் சுக்கிரன் வீட்டில் தான் அவர் நட்பாக இருக்கிறார். இப்போ ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் அதிபதி சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் வீட்டில், அதாவது உங்க ராசிக்கு அதிபதி குரு போய் இணையும் பொழுது உங்களுக்கு ஒரு சாதகமான நேரம் தான். சரிங்களா? அப்படி இருக்கும்போது இப்ப சிம்ம ராசியில இருந்து வந்த சுக்கிர பகவான் இப்ப கன்னி ராசிக்கு, அதாவது ஆவணி மாசம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாசம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 26 நாளைக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் கன்னி ராசியில நீச்சம் அடைஞ்சு உட்கார போறாரு. ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைகிறாரு. ஆங்கிலத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, அதாவதுன்றது ஆகஸ்ட் மாசம் 25ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாசம் 19ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட இதுக்கு இடையில 26 நாட்கள். இந்த 26 நாட்கள் கன்னி ராசியில இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் நீச்சம் அடைஞ்சு உட்காரும் போது மேன ராசிக்கு சாதகமா இல்ல பாதகமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா இது ஒரு சாதகமான நேரம் தான். அதே மாதிரி ஒரு வீட்டில இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறக்கூடிய தன்மை ஒரு மாதம் கொண்டவர் தான் இந்த சுக்கிர பகவான். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் இன்னைக்கு கன்னி ராசியில ராஜபங்க நீச்ச யோகத்தை அடைஞ்சிருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இன்னைக்கு மீன ராசிக்கு எப்படி இருப்பாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பொதுவா ஒரு வீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ராசிக்கு, அதாவது 5, 7, 9 இந்த 3 பாவகத்தை நல்லபடியா பார்த்துட்டார் அப்படின்னா, 5, 7, 9 3 பாவகத்தை நல்லபடியா பார்த்துட்டாருன்னா கண்டிப்பா அந்த வீட்டுக்கு அவர் நல்லது கொடுப்பாரு. அதே சமயத்திலேயே அதை பழமொழி சொல்லுவாங்க, அதாவது ஆண்டி கூட அரசனாக்கி விடுவார். அதே மாதிரி இந்த 5, 7, 9ஆம் இடத்தை பாதகமா பார்த்துட்டார் அப்படின்னா அரசனை கூட ஆண்டி ஆக்கி விடுவார். சரிங்களா? அப்ப மீன ராசிக்கு 5ஆம் இடம் சொல்றது யாரு? கடகராசி பார்க்கிறாரு. இப்ப 7.5 சனின்றது பொதுவாக மீன ராசிக்காரங்களுக்கு விரைச்சனி, 7.5 சனி. 5ஆம் பார்வையே இப்ப பாக்குறாரு அப்படின்னா கரெக்டா கடகராசி பார்க்கிறாரு. கடகராசிக்காரங்களுக்கு இப்ப அஷ்டமத்து சனி. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டனால ஒற்றை மண்ணதான் ஒட்டுன்ற மாதிரி கிட்டத்தட்ட சொல்லும் அப்படின்னா ஒரு 1.5 வருஷ காலமாவே மீனராசிக்காரங்களுக்கு அவ்வளவு ஒரு போராட்டம். கண்டதும் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரையும் பண்ணி பண்டவோர் நாட்டை விட்டு வனவாசம் போகாத கொடுமையை செத்துறாத, எல்லாமே நஷ்டமான நேரம் தான். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் பாவகமா கடகராசி பார்க்கறதுனால கண்டிப்பா கணவன் மனைவிக்குள்ளார ஒரு கருத்து வேறுபாடு, சின்ன சின்ன போராட்டங்கள் கண்டிப்பா கொடுத்துக்கிட்டு தான் இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7ஆம் இடமா பார்த்தீங்கன்னா யாரை பார்க்கறாருன்னா கன்னி ராசி பார்க்கறாரு. இப்ப அந்த கன்னி ராசியில தான் இன்னைக்கு கரெக்டா சுக்கிர பகவான் நீச்சம் அடைஞ்சு உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல பார்க்கும்போது இன்னைக்கு கரெக்டா கன்னி ராசிக்கு சுக்கிரன் பார்க்கறாரு. அதே கன்னி ராசியில இருந்து 7ஆம் இடமா உங்க ராசி சுக்கிரன் பார்க்கறாரு. அப்ப கிரக பரிவர்த்தனை ஆகிற மாதிரி பார்வை பார்த்துட்டு இருக்கும்போது எப்படி பார்த்தாலும் திருமணம் சார்ந்த வாரத்தை கண்டிப்பா நல்லா இருக்கும். ஏன்னா எப்படி பார்த்தாலும் மீன ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன், சுக்கிரனுக்கு 7ஆம் இடத்துல உங்க ராசி. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு திருமணம் சார்ந்தது 7ஆம் இடம் அப்படின்றது கலஸ்தர ஸ்தானம், திருமண ஸ்தானம். அப்ப இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கல்யாணம்ன்றது ஒரு கனவாவே இருந்திருப்பீங்க மீன ராசியில. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கதானே செய்யுது. இப்படியாப்பட்ட பொண்ணு அமையணும், இப்படியாப்பட்ட மாப்பிள்ளை கிடைக்கணும், இந்த வாரம் இருந்தா பரவாயில்ல, இந்த வகையில பார்ட்னர் இருந்தா பரவாயில்ல, நமக்கு நிறைய ஆசை இருக்கும். இப்ப நிறைய பேருக்கெல்லாம் ஒரு விஷயத்துல லவ் பண்ணிட்டு இருப்பீங்க, பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, பேசிட்டு இருப்பீங்க, பார்த்துட்டு கூட எதிர்வகையில தடை கூட ஆயிருக்கலாம். இன்னாரெல்லாம் உங்க ஜாதகத்துல நல்லா இருந்தா உங்களுக்கு அமையறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா இப்ப நடக்கக்கூடிய காலகட்டத்துல இன்னைக்கு 9ஆம் இடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி பார்க்கறாரு.
உங்க ராசிக்கு 9ஆம் பாவத்தை விருச்சிகத்தை பார்க்கறதுனால அப்படி பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய், அந்த செவ்வாய் எங்க இருக்கிறாரு? உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. 4ஆம் இடம் அப்படின்றது மாதிரி ஸ்தானம், அம்மா வீட்டுல போய் செவ்வாய் இருக்கிறாரு. அப்படி பார்த்தீங்கன்னா அம்மா வகையில கண்டிப்பா மீன ராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இந்த சுக்கிரன் வந்து பயிற்சி காலம் நல்லது கொடுப்பாரு. ஏதோ இதுக்கு முன்னாடி கருத்து வேறுபாடு இருக்கலாம், காசு பணத்துல பிரச்சனை இருக்கலாம், சொத்து வகையில பிரச்சனை இருக்கலாம், ஒரு நகை நட்டில் கூட ஒரு போராட்டங்கள் இருக்கலாம். இதனால பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமா வந்து மீனராசியில பிறந்தவங்களுக்கு அம்மானால ஏதோ ஒரு ஆதாயம் கண்டிப்பா இந்த உடைய சுக்கிரன் பயிற்சி காலம் கண்டிப்பா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து அதாவது கன்னி ராசியில இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து 5ஆம் இடமா யாரு பாக்குறாருன்னு பாத்தீங்கன்னா அதாவது வந்து மகர ராசி பாக்குறாரு. தொழில் அதாவது காரகன், தொழில் காரகனுடைய வீட்டை பாக்குறாரு. ஏன்னா நம்ம செய்யற வேலை எல்லாத்துக்குமே இன்னைக்கு வந்து தொழில் காரகன், தொழிலுக்கு அதிபதி யாருன்னா சனிதான். 5ஆம் வீட்டுக்கு அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கும்போது புத்திர செல்வம் கண்டிப்பா நல்லா இருக்கும். இப்ப நிறைய பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கி ஒரு வரமாவே இருக்கும். ஒரு சிலருக்கு ஆண் இருக்கும், ஒரு சிலருக்கு பெண் இருக்கும், ஒரு சிலருக்கு ரெண்டுமே இல்லாத கூட இருக்கும். அப்படியேப்பட்டவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்க சுய ஜாதகத்துல 5ஆம் வீடு பாருங்க. 5ஆம் வீட்டுல வந்து ராகு கேது இருந்தா கடுமையான புத்திர தோஷம், சனியோ குருவோ இருந்தா குழந்தை பாக்கி தாமதமாகும். அப்போ உங்க அந்த 5ஆம் இடம் எப்படி இருக்குது ஒருட்ட பார்த்துக்கோங்க. அதே சமயத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா 7ஆம் இடமா பார்த்தீங்கன்னா யார் பார்க்கிறாரு? மீன ராசி. உங்க ராசி தான் பார்த்துட்டு இருக்கிறாரு இப்ப, அதாவது இந்த சுக்கிர பகவான். அப்ப 7ஆம் இடமா பாக்குறதுனால நிச்சயமா 7ஆம் இடம் மாங்கலி ஸ்தானத்தை பாக்குறாரு. கண்டிப்பா முதல் வாழ்க்கையை விட 2ஆம் தாரமா பண்ணணும் பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கெல்லாம் இப்ப அருமையான ஒரு தருணம், கண்டிப்பா நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒன்னாச்சுங்களா? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு காலகட்டத்துல வந்து இன்னைக்கு வந்து கன்னி ராசியில சுக்கிர பகவான் வந்து நீச்சம் அடைஞ்சிருக்கக்கூடிய தருணத்தில் வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ஏதாவது ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, பணம் வாங்கி கொடுக்கறதோ, உதவி செய்ய போறதோ, ஏன்னா உதவி செஞ்சா கூட உபத்திரியும் பேர் வரும், கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல வந்து இந்த 7.5 சனியில விரயம் பண்றது நல்லது. விரயம்னா என்ன? அசையாத விரயம், அதாவது சுப விரயம் பண்ணணும். அதே வந்து கல்யாணமோ, வீடு கட்டுறதோ, வீடு ஆல்ட்ரேஷன் பண்றதோ, இடம் வாங்குறதோ, கிரையம் பண்றதோ, இது எல்லாமே சுப விரயம். ஆனா அதே சமயத்துல வந்து போர் போடுறேன், நான் கிணறு வெட்டுறேன், நான் வண்டி வாங்குறேன், நான் காரு வாங்குறேன், நான் கூட்டு தொழில் அமைக்கிறேன், வட்டிக்கு காசு கொடுத்து நான் பணம் பெருக்கிறேன், பணம் கட்டி வெளிநாட்டுக்கு போயிடுறேன், பணம் கட்டி நான் வேலை வாய்ப்பை வாங்கிடுறேன், பணம் கட்டி நான் பெரிய இடத்துல படிக்கிறேன். இப்ப படிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கொஞ்சம் தாமதமாக தான் இருக்கும். அதாவது என்னதான் படிச்சாலும் மைண்ட்ல ஏறாத ஒரு நிலைமை தான். இந்த மாதிரி வந்து சனி பகவானுக்கு என்ன அப்படின்னா எதிர்பார்ப்பு கம்பல்சரி பிடிக்காது. சரிங்களா? இருந்தாலும் பொதுவா இன்னைக்கு இந்த மீனராசிக்காரங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்பி கெட்டு போறது யாரு அப்படின்னா மீனராசிக்காரர் தான். நமக்கு ஆண்டவன் 1000 வருஷம் கொடுக்கல, கொடுத்திருந்தா 950 வருஷம் போட்டோம், எனக்கு வேண்டாம், நான் ஒரு 50 வருஷம் வாழ்ந்தா போதுங்களான்னு சொல்லலாம். ஆனா இன்னைக்கு காலம் அப்படி இல்லை, 4 நாள் வாழ்ந்தா கூட நல்லா வாழணும். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அதாவது வந்து உச்சம் ஒரு வீட்டுல அடைகிறார் அப்படின்னா, சுக்கிர பகவான் வந்து உச்சம் அடைகிறார் அப்படின்னா அதாவது உங்க ராசியில மட்டும்தான் உச்சம் அடைகிறார். சரிங்களா? இப்ப வந்து சுக்கிரன் உங்க பார்வை பார்க்கும்போது உச்சம் அடைஞ்சிருக்கிறீங்க. உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல இன்னைக்கு சுக்கிரன் வந்து நீச்சம் அடைகிறாரு. அப்படி பார்த்தீங்கன்னா உச்சம் அடைஞ்சு உங்க வீட்டுல உட்கார்ந்ததுனால உங்களுடைய எதிர்பார்ப்பு, உங்களுடைய அதாவது உங்களுக்கு ஒரு கனவு இருக்கும் இல்லை? ஏன்னா எல்லாத்துக்குமே இந்த ஆசை, கனவு, லட்சியம் இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? அது இல்லாத ஒரு மனுஷன் கிடையாது இல்லைங்களா? அப்படி நீங்க வந்து ஒரு காரியத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, எனக்கு இது நான் எதிர்பார்க்கிறேன், எனக்கு கிடைக்குமா, எனக்கு அமையுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 100% அந்த வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் 25 இருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் 19 தேதிக்குள்ளார உங்களுடைய எண்ணங்கள் கண்டிப்பா பூர்த்தி ஆயிடும். அதே மாதிரி பயப்பட வேண்டாம். எதுக்கும் உங்க சுய ஜாதகம் கண்டிப்பா பாருங்க, திசா புத்தி எப்படி இருக்குது, நம்ம ஜாதகத்துக்கு என்ன தொழில் செய்தா நல்லா இருக்கும், அது எந்த துறைக்கு போனா நல்லா இருக்கும், இது ஒரு முடிவு எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பா நீங்க போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில கண்டிப்பா நீங்க வெற்றி ஆயிருவீங்க. சரிங்களா? ஒரு பொற்காலம் நம்ம சொல்லுவோம், வேறெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனா மீன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா அதாவது சுக்கிரன் உச்சம் அடைஞ்சு உங்க வீட்டுல உட்கார்ந்துருக்கிறதுனால உங்க ஜாதகத்தை நல்லா இருந்துருச்சு அப்படின்னா நான் முன்னே சொன்ன மாதிரி கண்டிப்பா ஆண்டி கூட அரசனாக்கி விடுவாரு. உங்க ஜாதகத்தை பாருங்க. சரிங்களா? சரி நேயர்களே,
இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஜோதிட நேர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது தவிர பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.